வணக்கம். என் பேர் ஸ்னேகா. இன்றைக்கி திருநங்கைகளுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. அது எப்படி எந்தெந்த மாதிரி ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இருந்த ஆட்சிகள் எதுவுமே எங்களுக்கான ஒரு நலத்திட்டங்களோ, எந்த விதமான சலுகைகளோ, அங்கீகாரங்களோ எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஆட்சியாலையும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துலையும், நல்ல ஒரு பதவியிலையும், நல்ல ஒரு கல்வியிலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பதவியிலையாக இருக்கட்டும், போலீஸாக இருக்காங்க. நல்ல ஒரு இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பஸ்ஸில் இலவசம், பெண்களுக்கு நிகராக எங்களுக்கு பஸ்ஸில் சலுகைகள் கொடுத்து, கலைஞர் ஐயாவோட பையன் ஸ்டாலின் ஐயா இந்த சிஎம் அவங்க எங்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி படிப்பில் எங்களை பின்தங்கி இருந்தோம் நாங்கள். அதுலேயும் இன்றைக்கி எங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் கார்டு, நலவாரிய திட்டங்கள், அப்புறம் பட்டா, இலவச பட்டா கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில். அது இல்லாமல் அந்த பட்டா கொடுத்ததோடு மட்டும் நிற்காமல், அதில் ஒரு 3.5 லட்ச ரூபா எங்களுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி எங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு கட்டித்தராங்க. இந்த ஆட்சியில் கட்டித்தராங்க. அதாவது நார்மலாக நாங்கள் ஒரு திருநங்கைகள் போய் ஒரு வீடு கேட்குறோம் அப்படின்னாலே எங்களுக்கு வீடு தரமாட்டாங்க. யாருமே யார் எப்படி கொடுக்குறது, என்ன கொடுக்குறது, இவங்க சமூகத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில், இன்றைக்கி நாங்கள் அந்த பல போராட்டங்களுக்கெல்லாம் மத்தியில் இன்றைக்கி எங்களுக்குன்னு இந்த ஆட்சி, திமுக ஆட்சி எங்களுக்கு பட்டா கொடுத்ததோட மட்டும் நிற்காமல், எங்களுக்கு சூரியூர் பக்கத்தில் பட்டா கொடுத்தது இல்லாமல் எங்களுக்கு ஒரு 150 திருநங்கைகளுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பக்கம். அது இல்லாமல் புதுக்குடிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு 100 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் ஒரு 250 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த 3.5 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி வீடு கட்டித்தராங்க. எத்தனை திருநங்கைகள் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அதுக்கான நிதி ஒதுக்கி ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு வீடு கட்டித்தராங்க. இன்றைக்கி வீடே இல்லை. அதாவது அங்கீகாரமே இல்லாத ஒரு சமூகத்தில் இன்றைக்கி ஒரு படிப்பில் இருக்கட்டும், எந்த ஒரு கல்வியில் இன்றைக்கி நாங்கள் ஹையஸ்ட்டாக நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது.